ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தியும் தால் தான். தால் எப்படி செய்யறது தான், சப்பாத்திக்கு சைட் டிஷ் வந்து நம்ம தால் எப்படி செய்யறதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். பைத்தம் பருப்புல தால் செஞ்சா தான் சூப்பரா இருக்கும். நீங்க பைத்தம் பருப்போட துவரம் பருப்பும் சேர்த்து செய்யலாம். நல்லா தான் இருக்கும். இது வந்து பைத்தம் பருப்புல செய்யறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஒரு இதுதான். ஸோ வந்து இந்த பைத்தம் பருப்பு வந்து நம்ம இப்போ வந்து நான் 3 கை அளவு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இத வந்து நம்ம குக்கர்ல வந்து வாஷ் பண்ணிட்டு, இதில கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் சப்பாத்திக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸு. சப்பாத்தி மாவு பெசையும்போது கொஞ்சமா பால் ஊத்தி பெசைங்க. சூப்பர் சாஃப்ட் சப்பாத்தி நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வெங்காயம், 1 தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த தால் செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க கம்மியாவே வெங்காயம், தக்காளி யூஸ் பண்ணா போதும். நெறைய போடணும்னு அவசியம் கிடையாது. 1 வெங்காயம், 1 தக்காளி. சப்போஸ் நீங்க நெறைய செய்றீங்கன்னும்போது 2 வெங்காயம், 2 தக்காளி யூஸ் பண்ணா போதும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். கொஞ்சம் கூடவே நெய். இந்த நெய்யோட டேஸ்ட்டு தான் இந்த தாலுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் எண்ணெய், கூட வந்து நெய் ஊத்திக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகம். கடுகு போடக்கூடாது. சீரகம் போட்டா தான் அந்த தாலோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம்லாம் குட்டி குட்டியா நல்லா குட்டி குட்டியா பொடி பொடியா வெங்காயம், தக்காளி, அப்புறம் 1 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பில, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்து நம்ம வதக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆனியன் போட்டுடலாம். சீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்குனதும், ஒரு லைட் ப்ரவுன் வந்ததுக்கப்புறமா, நம்ம பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ வந்து வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் லைட் ப்ரவுன் ஆனதுமே, நம்ம பச்சை மிளகா போட்டுடலாம். பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை. இது எல்லாம் போட்டு வதக்கிடலாம். பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க சைட்ல. பச்சை பயிறு அதாவது பைத்தம் பருப்பு. பைத்தம் பருப்பு வந்து நம்ம வேக வச்சு சைட்ல எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ம் இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு இந்த மாரி இது ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் போல வதக்கிட்டு, அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நெய் நெய் ஊத்தணும். அப்பதான் அந்த தால் வந்து செம்மையா வரும். நெய்யும், கொஞ்சமா எண்ணெயும் இல்ல நீங்க வெறும் நெய்யில செய்றதுனாலும் செய்யலாம். பட் கொஞ்சம் எண்ணெய் ஊத்துனா நம்மளுக்கு அந்த நெய்யோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு அது தெரியாது பெருசா. ஸோ கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊத்திக்கோங்க. இப்ப தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு, சைட்ல பார்த்தீங்கன்னா, இது நல்லா வதங்க சொல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த பருப்பு பருப்பு வேக வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பருப்பு வந்து நம்ப கொஞ்சமா ம் அ ஸ் பெருங்காயத்தூள் போட்டு அத கொஞ்சம் கலக்கி வச்சிடணும். அதுக்கப்புறமா கொஞ்சமா புளி எடுத்து ஊற வச்சுக்கணும். அப்ப நம்ம புளி வந்து கொஞ்சம் லைட்டா ஊத்துனா போதும். நெறைய புளியெல்லாம் கரைச்சு ஊத்தணும் இல்ல. கொஞ்சமா ஒரு குட்டியா, குட்டியா கொஞ்சமா புளி எடுத்து கரைச்சு ஊத்தணும். இப்ப இது வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து குட்டி குட்டியா இந்த குட்டி குட்டியா கட் பண்ணணும். இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளிலாம் நல்லா பொடியா கட் பண்ணீங்கன்னா தான் அந்த தாலுக்கு வந்து நல்லாருக்கும். ரொம்பவே சூப்பர், சூப்பர் டேஸ்டியா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது தெரியாதவங்களுக்கான இந்த வீடியோ இது. மறக்காம ஒரு நாள் சப்பாத்திக்கு இத செஞ்சு பாருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்ப வந்து நம்ம பருப்பு ரெடி பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு இன்னைக்கு. இந்த தண்ணி நான் அப்படியே தான் சேர்க்க போறேன். சுண்ட வச்சுக்கலாம் நம்போ. ஆனா வந்து உங்களுக்கு தாலுக்கு வந்து நெறைய தண்ணி இருக்கக்கூடாது பருப்புல. இப்போ வந்து இந்த புளிய வந்து நம்ம கொஞ்சமா லைட்டா தண்ணி ஊத்தி, ஆ கரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க கொஞ்சம் தான் நான் புளி சேர்க்கிறேன். நெறையலாம் சேர்க்காதீங்க. கொஞ்சமா சேர்த்துக்கோங்க புளி. அதுக்கப்புறம் இந்த இந்த பருப்புல வந்து நம்ம கொஞ்சமா அம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி இது புளியும் இதிலேயே கரைச்சு ஊத்திடலாம். அண்ட் இந்த தண்ணி வந்து நல்லா வத்தி வந்து கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இறக்குனா போதும். சப்போஸ் பருப்பு வந்து நல்லா வெந்திருந்தது அப்படின்னா, நம்ம கொஞ்சமா தண்ணி இல்ல பருப்புல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சமா லைட்டா நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இந்த புளி கரைச்சு ஊத்துறோம் இல்லையா? அந்த தண்ணியே நம்மளுக்கு போதுமானதா இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு பருப்பு. அதனால நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இந்த புளி தண்ணிய விட நான் எதுவும் சேர்க்கல. நான் திக்கா வர வரைக்கும் நானு வெயிட் பண்றேன் கொதிக்கிறதுக்கு. இது டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த இது. தண்ணி நான் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால, கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இறக்குனா போதும். இப்ப நம்ம இத வந்து ஊத்திக்கலாம். இதுல ஊத்தியாச்சு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கொதிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வந்து திக்கா வரணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. தண்ணியா இருந்தா சப்பாத்திக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இறக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டா போதும். தால் வந்து ஈஸியா ரெடி ஆயிடும். இப்போ நீங்க தண்ணி இல்ல அப்டின்னா, நீங்க சீக்கிரமாவே இறக்கிடலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான். இதில நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட்டே உப்பு போட்டேன். எனக்கு பத்தல. அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பாருங்க, இப்போ ஒரு அளவுக்கு திக்கா வந்துடுச்சு. ஸோ இந்த மாரி ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு நம்ம இறக்குனா போதும். அப்பதான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாருக்கும். இது வந்து நீங்க தண்ணி இல்லாம இருந்ததுன்னா பருப்பு, நீங்க அந்த புளி தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டே நீங்க இறக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம இத வந்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஒரு பாத்திரத்தில ஊத்தி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும், இந்த தால் கறியும் தான். அது வந்து நான் உங்களுக்கு சர்வ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க. இது குயிக்கா ரெடி பண்ணக்கூடிய ஒரு இதுதான். டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். பருப்பு வெந்துடுச்சுன்னா, நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ ஈஸி தால் கறி வந்து ரெடி வித் சாஃப்ட் சப்பாத்தி. அம் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு பெசையும்போது சப்பாத்திக்கு மாவு பெசையும்போது பால் மிக்ஸ் பண்ணி பெசஞ்சிங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சப்பாத்தி. அண்ட் அதுதான் அதோட டிப்பு. இவங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இதெல்லாம் செஞ்சேன். அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.